ஓகே, யாருக்கும் டவுட் இல்லைன்னு நினைக்கிறேன். நான் இப்போது சாட்சி நேரத்திற்குள்ள கடந்து செல்வோம். கடந்த நாட்களில் கடவுள் உங்கள் வாழ்வில் இறை வார்த்தையை அறிக்கையிட்டதன் மூலமாகவோ அல்லது நம்பிக்கையோடு நாம் ஏறெடுத்த விண்ணப்பத்தின் மூலமாகவோ கடவுளிடமிருந்து ஒரு அற்புதத்தை, ஒரு அதிசயத்தை பெற்றுக்கொண்டவங்க இந்த நேரத்தில் கடவுளுடைய நாமத்தை மாட்சிப்படுத்த அதை சாட்சியாக இந்த இடத்துல எடுத்து கூறலாம். அதற்கு முன்பாக அறிவிப்பு, எல்லா வாரமும் இந்த நேரத்தில் ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். கடவுளுடைய நாமத்தை மகிமைப்படுத்த யாருக்கும் சாட்சி இல்லையா? எல்லாருமே பர்ஃபெக்டா இருக்கிறீங்க. கடவுளுக்கு நன்றி. சிஸ்டர் பிரதர், சனிக்கிழமை என் பையன் வந்து ஃபுட்பால் விளையாட்ட போயில காலில் வந்து பால் அடிபட்டு நல்லா வீக்கம் ஆயிடுச்சு பிரதர். அப்ப நம்ம ஜீசஸ் மினிஸ்ட்ரியில தான் ப்ரேயர் பண்ணனாங்க. அப்ப இயேசுவின் தழும்புகளால் குணமாகியதுக்கு நன்றி நன்றின்னு சொல்லிட்டே இருந்தேன். என் பையனையும் விடாம சொல்லிக்கிட்டே இருக்க சொன்னேன். அவனும் சொன்னான் பிரதர். உண்மையிலேயே சொல்றேன், அவ்வளோ வீடியோ கால் அடிச்சு அவ்வளோ வீக்கமா இருந்தது. ஒரே நாள் மறுநாளே தம்பி வந்து எனக்கு சரியாயிடுச்சுமா, கடவுளுக்கு நன்றி சொல்லிட்டான். எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். இயேசு தழும்புகள் குணமாக்கியது நன்றி இயேசுவே அப்படின்னு சொன்னேன் பிரதர். கடவுளுக்கு நன்றி. கால் அடிபட்டு வீக்கமா இருந்த அந்த சூழ்நிலையில இறை வார்த்தையை, உயிருள்ள அந்த இறை வார்த்தையை, இயேசுவின் தழும்புகளினால் நான் குணமடைந்து விட்டேன் என்று அறிக்கையிடுகிற மாத்திரத்தில் அந்த வீக்கம் முற்றிலுமாக மறைந்தது. சகோதரர் முழுமையான விடுதலை பெற்றிருக்கிறாங்க. இந்த விடுதலை தந்த இந்த வார்த்தையின் மூலமாக இந்த விடுதலை தந்த அந்த கடவுளை கரங்களை தட்டி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். க்ளோரி டு காட். கடவுளுக்கு நன்றி. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். அப்புறம் எங்க ஹஸ்பண்டுக்கு வந்து கழுத்து வலியில ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி நம்ம ஜீசஸ் மினிஸ்டர் ப்ரேயர் பண்ணியிருந்தாங்க பிரதர். அது வந்து அவங்க தொடர்ச்சியா வந்து கொஞ்சம் கொஞ்சமா விட்டு விட்டு பெயின் போயிட்டு வந்துட்டுமே இருந்தது பிரதர். ஆனா இவங்க நம்பிக்கை வரல. எனக்கு நம்பிக்கை முழுமையே எனக்கு ஏசன்காரங்க குணம் அடைஞ்சிட்டாங்க. அதை நான் வந்து நம்பிக்கையோட அறிக்கையிட்டுக்கிட்டு இருந்தேன். ஆனாலும் அவங்க ஹாஸ்பிட்டல் போனாங்க. என்கிட்ட சொல்லாம போயிட்டு அங்க போயிட்டு வந்துட்டு எக்ஸ்ரே எல்லாம் எடுக்கணும்னு சொல்லிட்டு ஞாயிற்றுக்கிழமை திருப்பி ஹாஸ்பிட்டல் போனாங்க பிரதர். அப்ப நான் ஏசப்பா கிட்ட சொன்னேன், அப்ப அவங்க நம்பல, நான் உங்களை நம்புறேன். என்னுடைய நம்பிக்கையினால அவங்க குணமாகணும் ஏசப்பா, அவங்களுடைய திரு காயங்களால அவங்க குணமானதுக்கு நன்றி நன்றின்னு மட்டும் சொன்னேன். ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து அவரே, எனக்கு எனக்குரிய பங்கை காப்பவரும் அவரே அப்படின்னு சொன்னேன். ஆண்டவரை மகிழ்ச்சியும் என் உள்ளத்து விருப்பங்கள் நிறைவேற்றதுக்காக நன்றி சொன்னேன். அந்த இறை வார்த்தை நான் சொல்ல சொல்ல அவன் ஹாஸ்பிட்டல் போன உடனே டோக்கன் போட்டிருக்காங்க. 52 54வது டோக்கன். நீ இப்போ வந்து 15 தான் போயிட்டு இருக்குது, ரொம்ப லேட்டா போனவங்க திரும்பி வந்துட்டாங்க பிரதர். சரி ஈவினிங் போலாம். அதுக்குள்ள ஆண்டோடைய நாமத்தை நான் சொல்ல 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 அவங்களுக்கு ஈவினிங்குள்ள குறைஞ்சிருச்சு. ஃபுல்லாவே பெயின் குறைஞ்சிருச்சு பிரதர். கடவுளுக்கு கோடான கோடி நன்றி. இப்ப இதுவரை எந்த பெயினும் இனிமே வராதுன்னு ஒரு நம்பிக்கையோட இருக்காங்க பிரதர். எவ்வளவு அற்புதமான மெடிசின் கடவுள் தந்திருக்காரு இல்லையா? இந்த வார்த்தையை இன்னைக்கு நம்ம அறிக்கையிடுறதில்ல, நம்ம நம்பிக்கையின் மூலமாக நம்மை சார்ந்தவர்களுடைய நோய்கள் கடவுள் குணப்படுத்துறார். எப்போ ஏன் கடவுள் எனக்காக வைத்திருக்கிற திட்டம் அழகானது, அவர் கொடுத்திருக்கிற வார்த்தையில உயிர் இருக்குது, அது செயலாற்றுன்னு நம்பி அதை அறிக்கையிடுகிற மாத்திரத்தில் அந்த கழுத்து வலி அந்த சகோதரை விட்டு முற்றிலுமாக மாற்றப்பட்டிருக்குது. கடவுள் அந்த விடுதலையை இந்த சகோதரருக்கு கொடுத்திருக்கிறாங்க. இந்த விடுதலை தந்த கடவுளை கரங்களை தட்டியோட நாமத்தை மகிமைப்படுத்துவோம். க்ளோரி டு காட். கடவுளுக்கு நன்றி. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் லார்ட் சிஸ்டர். பிரதர் ஈஸி. எனக்கு இப்ப முன்னாடி வந்து என் சகோதரியை திட்டுனாலும் யாரு என்னை பேசினாலும் எனக்கு இப்ப கோவமே வரல. அவங்களுக்காக நான் ப்ரேயர் பண்ற அளவுக்கு என் ஆன்மா வந்து இன்னும் என் மனம் அவ்வளவு பரிசுத்தம். அவங்க மேல கோவமே வரல. அவங்க பண்றது வந்து அவங்க பண்ணல, இது சாத்தான் தான் அவங்கள பேச வைக்கிறான். அவங்களுக்காக நான் ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டேன் பிரதர். இப்ப என்னுடைய கோபம், என்னுடைய எண்ணங்கள் எல்லாமே பரிசுத்தமா வச்சுக்கணும். நம்ம கடவுள் பிறரை மன்னிக்கும் பொழுது, பிறருக்க ஜெபிக்கும் போது நம்ம கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பெறுறோம் அப்படின்னு அந்த கில்பர் செய்தியை கேட்டு கேட்டு எனக்குள்ளே ஒரு ஆத்ம தாகம் வந்துருச்சு. ஆன்ம தாகம். பிறரை மன்னிக்கக்கூடிய கடவுள் வந்து அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்காரு. தொட்டுட்டார். அவங்க ஒரு தடவை கூட கேட்டு தொட்டுட்டாரு ஏசப்பா, உங்களை தொட்டுட்டாருன்னா உங்களுக்கு அதையே திருப்பி திருப்பி கேட்கணும்னு தோணும் அப்படின்னா, அப்ப இயேசுவின் வார்த்தையில கேட்க 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 அன்பா இருக்கணும். இப்ப நமக்கு என்ன குற்றங்கள் வந்து மன்னிக்கணும், கோவமே படக்கூடாது. அந்த அந்த வார்த்தை எனக்குள்ள தொட்டுச்சு பிரதர். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நம்ம எல்லா இதுகளை விட ஒரு மனமாற்றம், அது வந்து ஒரு பெரிய ஒரு இது.
கடவுள் இந்த சகோதரியுடைய உள்ளத்தில் அந்த ஒரு மாற்றத்தை கொடுத்துருக்குறாங்க. இவ்வளோ நாள் இருந்த அந்த சூழ்நிலையிலிருந்து மாறி எந்த சூழ்நிலைகள் வந்தாலும் அவர்களை மன்னித்து கடவுள் என்னை ஏற்றுக்கொண்டது போல மற்றவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அந்த ஒரு தாகத்தை கடவுள் நாட்டில் கொடுத்துருக்குறாங்க. இந்த அற்புதத்தை சகோதரியின் வாழ்வில் செய்த கடவுளை கரங்களை பெற்றவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். Glory to God. Thank you, Jesus. Praise Lord. Praise Lord, sister. Praise Lord, இந்த பிரதர். Praise Lord, sister. செல்வராணி. Praise Lord, sister. சொல்லுங்க சிஸ்டர். என்னுடைய வாழ்க்கையிலே நிறைய வேதனைகளும் துன்பங்களும் நான் பட்டு எல்லாமே நான் அனுபவிச்சேன். இப்ப டிசம்பர் மாசம் 24ஆம் தேதி என் மக பெரிய ஒரு வேதனையை தந்துட்டா. அதனால நான் ரொம்ப சோதனையும் வேதனையினால தவிர்ந்து வீட்டுல ஒரு தனிமையா இருந்து அழுது எழுது என்னுடைய இருதயமானது பலவீனம் குறைந்து ரொம்ப நோயினுடைய கடைசி விளிம்பை நான் தொட்டு விட்டேன் பிரதரு. அப்போதுதான் எனக்கு அவங்க செல்லா ஜோசப்புடைய அவங்க போன் நம்பரும் இந்த ஊழியத்தின் வழியா கிடைச்சு நான் இன்னைக்கு ரொம்ப ஆரோக்கியமாகவும் என் கண்ணீரையும் என் வேதனையும் சேர்த்து நான் இன்னைக்கு ஒரு மனுஷியான ஒரு நிலையில நான் இருக்கிறேன். ஆனா என் உள்ளத்தில் பதிந்த காயம் என்னை விட்டு மாறுவதாக இல்லை. பிப்ரவரி 6ஆம் தேதி மணி போல எனக்கு இருதய படபிடிப்பு, கை கால் எல்லாம் ரொம்ப இந்த விளங்காத மாதிரி, கழுத்து இதெல்லாம் ரொம்ப வார்த்தை வராத அளவுக்கு நான் அவ்வளவு ஆஸ்பத்திரிக்கு போய் பிரதர் எனக்கு எக்கோ பிடிக்கணும்னு சொன்னாங்க. செல்லா சிஸ்டர் ரொம்ப பேசி உங்களுக்கு ஒண்ணு இல்லை, நீங்க நல்லா தான் இருக்கிறீங்க, நீங்க உங்களுக்கு எல்லாமே குணம் அடைமணி என்று சொல்லி நான் எக்கோவும் இசிஜி எடுத்து கடவுள் எனக்கு ஒன்று இல்லைன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஒன்று எனக்கு இல்லை, நீ நல்லா இருக்கான்னு தான் எனக்கு வெளிப்படுத்திருக்காங்க. ஆனாலும் எனக்கு உள் பயம் எனக்கு இருந்துட்டே இருக்கு, வலியும் வேதனை. எனக்காக எல்லாரும் சேர்ந்து ஜெபிச்சு என் உள்ளத்துல இருக்க பயத்தையும் வலியையும் என் உள்ளத்துல இருந்து அகந்து போறதுக்குள்ள ஜெபத்தை நீங்க எல்லாரும் சேர்ந்து எனக்கு செய்யணும். நான் கடவுள் என்னை குணம் எடுத்திருக்கிறான்னு தான் நம்புகிறேன். என் உள்ள ஆழத்தில் இருக்கு அந்த சாத்தான் என்னை விட்டு விலகி போகாத அளவு இருக்கு என்னை பிடித்து கொண்டிருக்கிறேன். உங்களுக்கு கடவுள் அந்த சூழ்நிலையிலிருந்து ஒரு விடுதலை தந்திருக்கிறார் இல்லையா அம்மா? நம்புறீங்க இல்லையா? உன் கவலைகளை என்னிடம் இறக்கி வைத்து விடு அப்படின்னு தான் கடவுள் சொல்றார். உன் கவலைகளை என்னிடம் இறக்கி வைத்து விடு, ஏன்னா நான் உன் மேல கவலையா இருக்கிறேன்னு சொல்றார். உங்க கவலைகளை நீங்க இறக்கி அவர்கிட்ட வச்சுட்டீங்க. அவரு உங்க சுமையை அவர் கல்வாரி சிலுவையில ஏற்கனவே சுமந்து தீர்த்து விட்டார். நீங்க அந்த சுமைகளை நீங்க நினைக்க வேண்டியதில்லை. கடவுள் உங்களுக்கு அந்த விடுதலையை கொடுத்துருக்குறாங்க. நன்றி மட்டும் சொல்லுங்க. இந்த பிரேயர் முடிஞ்சதுக்கு உங்களுக்காக ஜெபிப்பாங்க. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, எனக்கு கொடுத்துருக்க இந்த விடுதலைக்காக நன்றி. இறைவார்த்தை தான் சொல்லுங்க. எந்த சூழ்நிலையிலும் நன்றி சொல்லுங்கள். எந்த மாதிரியான சுச்சுவேஷன்லையும் அவருக்கு நன்றி மட்டும் தான் சொல்ல. நீங்க எதை பெற்றுக்கொள்ள வேணும்னு நினைக்கிறீங்களோ, எதை அடையணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ, எப்படி வாழணும்னு நினைக்கிறீங்களோ, தேங்க்ஸ் மட்டும் சொல்லுங்க. எனக்கு கிடைச்சதுக்கு நன்றின்னு நீங்க சொல்லுங்க. கடவுள் இந்த இடத்துல உங்க வாழ்க்கையில செயலாற்றுவாங்க. நீங்க எது வேணும்னு நினைச்சு நீங்க நன்றி சொல்றீங்களோ, உங்க வாழ்க்கையில கடவுள் இல்லாததை இருக்கிறது போல் அளிக்கின்ற கடவுள் உங்க வாழ்க்கையில அதை உண்டு பண்ண வல்லவராக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். தேங்க் யூ ஜீசஸ். சகோதரர் உங்களுக்காக இந்த பிரேயர் முடிஞ்சதுக்கு அப்புறம் பிரேயர் பண்ணுவாங்க. உங்களுக்கு மனசுல இருக்கிற அந்த பயத்தை கடவுள் இந்த நாட்கள் எடுத்து மாற்றுவாங்க. டொமினிக் பிரதர் ஜஸ்ட் நோட் பண்ணிக்கங்க சகோதரியோட பேரு. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். க்ளோரி டு காட். லிபியா சிஸ்டர் சொல்லுங்க சிஸ்டர். பிரைஸ் லார்ட் பிரதர். பிரைஸ் தி லார்ட். ஆக்சுவலி என்னோட இந்த கருத்தை லாஸ்ட் வீக்கே நான் பரிமாற வேண்டியது. ஆனா ஏதோ ஒண்ணு என்னை தடுத்துருச்சு. அந்த நேரத்துல அதை சொல்ல விடாம என்னை தடுத்துருச்சு. அப்போ கிளாஸ் முடிஞ்சதும் உடனே நான் பியூலா சிஸ்டருக்கு கால் பண்ணேன். அப்ப அவங்க சொன்னாங்க, நீ அடுத்த வாரம் நெக்ஸ்ட் கிளாஸ்ல கண்டிப்பா சொல்லிரு, ஏன்னா இது நம்மள சொல்லாம தடுக்குதுன்னா அது ஒரு ஈவில் ஸ்பிரிட் தான்
அது சொல்லும் போதுதான் அது பூர்ணமா உன்னை விட்டு போயிடும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்காக நான் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டேன். இப்போ நான் சொல்றேன், லாஸ்ட் கிளாஸ்ல வந்து பிரதர் வந்து அன்பிலீஃப் எப்படி உண்டாகுது என்னை பத்தி கிளாஸ் எடுத்தாங்க. அதுல வந்து ஒரு 3 பாயிண்ட்ஸ் வந்து பிரதர் சொன்னாரு, அன்பிலீஃப் எப்படி உண்டாகுது அப்படின்னு சொல்லிட்டு. அதுல வந்து ஒரு பாயிண்ட் வந்து இறைவார்த்தை அறிந்து கொள்ளாமல் இருக்கும்போது, 2வது பாயிண்ட் வந்து தவறான போதனைகளை கேட்கும்போது, 3வது வந்து இந்த சூழ்நிலையை பார்க்கும்போது சொன்னாரு. அதுல வந்துட்டு இந்த சூழ்நிலைய பார்க்கும்போது ரொம்ப விழுற ஆளு நானு வந்துட்டு. நான் உணர்ந்து கொண்டேன் அந்த நேரத்துல வந்து எனக்கு அந்த உணர்தல் உண்டாச்சு. ஏன்னா வார்த்தைகளை அறிஞ்சிருக்கிறோம், நம்ம கரெக்டான போதனைகளை கேட்கிறோம். இருந்துமே அந்த சிச்சுவேஷன் வரும்போது ரொம்ப விழுந்துருவேன். சாத்தானோட டெம்டேஷனுக்கு ஆளாயிருவேன். ஆனா எழுந்துருவேன். பட் வந்து ஆன் த ஸ்பாட் வந்து நான் வந்து அதுக்கு இடம் கொடுத்துருவேன். அப்படிப்பட்ட ஒரு நபரா இருக்கேன். அது வந்து எனக்கு ஆண்டவர் ரொம்ப புரிய வச்சாரு. அந்த ஸ்பாட்ல கூட நீ அதுக்கு இடம் கொடுக்க கூடாது. நம்பிக்கையில இன்னைக்கு சிஸ்டர் ராணி சிஸ்டர் நல்லா கிளாஸ் எடுத்தாங்க. அதுல அந்த நம்பிக்கையில நம்ம உறுதியா இருக்கணுங்கிறது வந்து எனக்கு தொடர்ந்துள்ள அந்த கிளாஸ்கள் வந்து ரொம்ப அது வந்து ரொம்ப எனக்குள்ள ஒரு செல்ஃப் ரியலைசேஷன் உண்டாக்கிருச்சு. அதல்லாம அந்த டெஸ்டிங் அண்ட் டெம்டேஷன் கிளாஸ் பத்தியும் அதுவும் ஒரு கிளியரான விஷன் இல்லாம இருந்தது. அதுவுமே வந்து ஒரு நல்ல ஒரு புரிதல் எனக்குள்ள ஆவியானவர் கொடுத்தாரு. அதுக்காக நான் இந்த நேரத்துல நன்றி சொல்லிக்கிறேன். அதல்லாம ஒரு ப்ரேயர் ரிக்வெஸ்டும் இருக்கு எனக்கு. அது இப்ப சொல்லலாங்களா பிரதர்? நீங்க சொல்லுங்க. இந்த ப்ரேயர் முடிஞ்சதும் சகோதரங்களுக்காக ப்ரேயர் பண்ணுவாங்க சிஸ்டர். சொல்லுங்க. நான் வந்து இங்க யூகேல நர்ஸா ஒர்க் பண்றேன். நான் வந்து எனக்கு என்னோட த்ரூ அவுட் த லைஃப் ஆண்டவர் ரொம்ப நிறைய நல்ல விஷயங்கள் செஞ்சுட்டு இருக்காரு. இன்ன வரைக்கும் செஞ்சுட்டு இருக்காரு. இங்க வந்துட்டு நான் என்னோட நர்சிங் ப்ரொஃபஷன்ல அடுத்த லெவல் போறதுக்கான எக்ஸாம் எல்லாம் கிளியர் பண்ணி பேண்ட் 5 பொசிஷனும்பாங்க அது ரெஜிஸ்டர்ட் நர்ஸ். அது நான் அதோட பின் நம்பர் எல்லாம் வாங்கிட்டு ஒரு 6 months ஆகுது. இதுக்கிடையில எனக்கு கொஞ்சம் சிக் லீவ் எமர்ஜென்சி ஊருக்கெல்லாம் போற வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டனால அந்த ஜாபுக்கு என்னால அப்ளை பண்ண முடியல. நான் ஒர்க் பண்ற இடத்துலயும் அது ஒரு தடசங்கள் இருந்துட்டே இருந்தது. அங்கே இருக்கணுமா, வேற ஜாப் அப்ளை பண்ணணுமா அப்படிங்கிற ஒரு இது இருந்துட்டே இருந்தது. இப்ப நான் அந்த ஒரு ஜனவரி எண்ட்ல வந்துட்டு நான் அப்ளை பண்ண ஆரம்பிச்சுட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 30 அப்ளிகேஷன்ஸ் கிட்ட அனுப்பியிருப்பேன். அனுப்பி இன்னும் வந்து எனக்கு எதுவுமே ஷார்ட் லிஸ்ட் ஆகல. பிளஸ் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஆண்டவரோட நேரம் வரல, எனக்கான நேரம் ஆண்டவர் வச்சிருக்காரு. எந்த ஒரு அப்ளிகேஷனும் எனக்கு ரிஜெக்டும் ஆகல, அன்சக்சஸ்ஃபுல் வரல, ஷார்ட் லிஸ்ட் ஆகல. சோ எனக்கு அதுக்காக நீங்க அனைவரோட பிரேயர் தேவைப்படுது எனக்கு. கட்டாயம் சிஸ்டர் ப்ரேயர் பண்ணுவாங்க. நீங்க நம்புறீங்க இல்லையா, கடவுளோட திட்டம் உங்களுக்கான திட்டம் அழகான திட்டம், வளமான திட்டம். அந்த திட்டத்தை கடவுள் உங்களுக்கு எடுக்க வல்லவராக இருக்கிறார். நீங்க அவரை நம்பி இருக்கிறீங்க. உங்க வாழ்க்கையில கடவுள் இந்த நாட்கள் நீங்க நினைத்ததுக்கும் மேலாக இந்த நாட்களை கடவுள் செய்ய வல்லவராக இருக்கிறார். நீங்க சாட்சி சொல்லுவீங்க. சகோதரங்களுக்காக ப்ரேயர் பண்ணுவாங்க. ஓகேவா? ஓகே. கடவுளுக்கு நன்றி. அந்த சகோதரி மனதில் இருந்த அந்த ஒரு அவிவிசுவாசம், என்னதான் நம்ம இறை வார்த்தை கேட்டாலும் அதிலிருந்து அந்த ஒரு அந்த வார்த்தை மேலே ஒரு நம்பிக்கை வைக்க முடியாமல் அவங்களுக்குள்ளாடி இருந்த அந்த சூழ்நிலையிலிருந்து வெளிவர இந்த நாட்களில் இறை வார்த்தை மூலமாக கடவுள் அவங்களோட பேசியிருக்காங்க. அவங்க உள்ளத்துக்குள்ளாடி ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை இந்த நாளில் கடவுள் கட்டளையிட்டிருக்காங்க. இந்த அற்புதத்தை செய்த கடவுளை கரங்களை தட்டியோட நாமத்தை மகிமைப்படுத்துவோம். க்ளோரி டு காட். கடவுளுக்கு நன்றி. தேங்க்யூ ஜீசஸ். பிரைஸ் தி லார்ட். ராம்குமார் பிரதர். பிரைஸ் லார்ட் பிரதர். பிரைஸ் தி லார்ட் பிரதர். பிரதர், நேற்று நாங்கள் அதான் கன்ஃபெஷன் லைன்ல நின்றுட்டு இருக்கும்போது கரெக்டா ரோஷினி வந்து வாஷ்ரூம் போகணும்னு சொல்லிட்டா. ஸோ அப்போ வந்து நான் நினைச்சேன் சரி கன்ஃபெஷன் லைன் மிஸ் பண்ணிட்டு போனோம். அப்புறமா கன்ஃபெஷன் லைன் ஃபுல் ஆயிடுச்சு. அதனால நான் வந்து சரி ஓகே கன்ஃபெஷன் பண்ண முடியாதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். பட் ஆனால் காட்ஸ் கிரேஸ் நான் பின்னாடி லைன் பண்ணி போனதுனால
கரெக்டா மாஸ் முடிஞ்ச அர்ச்சனா வந்துட்டா, இப்போ 2 பேரும் அட் டைம் கன்ஃபெஷன் பண்ணோம். ரொம்ப நாள் கழிச்சு எங்களுக்கு 2 பேரும் ஒரே டைம் கன்ஃபெஷன் பண்ண முடிஞ்சது. கடவுளுக்கு நன்றி. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கடவுளுக்கு நன்றி. நம்ம நம்ம ஒரு மாதிரி நினைக்கிறோம், கடவுளோட திட்டம் வேற மாதிரி இருக்கு. அங்க 2 கணவன் மனைவி 2 பேரும் சேர்ந்து அந்த ஒரு பாசம் ஏத்தனத்தை பண்றதுக்கான ஒரு கிருபையை கடவுள் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ ஜீசஸ். க்ளோரி டு காட். கடவுளுக்கு நன்றி. டொமினிக் பிரதர். பிரைஸ் லார்ட் பிரதர். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். பிரதர் சாட்சி நான் தான் பிரதர் சொல்றேன். ஓகே சொல்லுங்க. கடந்த வாரத்துல போன வாரம் வியாழக்கிழமை எனக்கு பயங்கர பெயின் பிரதர். அதாவது பேக் சைடு ஃப்ரண்ட்ல அடி வயிற்றுல கீழே டவுன்ல அந்த இடத்துல பெயின் வந்தாலே ஸ்டோன் இருக்குன்னு தான் அப்படின்னு சொல்லுவாங்களாம் டாக்டர்கிட்ட. பயங்கர பெயினா இருந்துச்சு. அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு போனப்பதான் டியூஸ்டே போனேன். டியூஸ்டே போய் ஒரு டேப்லெட் பெயின் கில்லர் மாதிரி கொடுத்தாங்க. 2 நாள் போட்டு அந்த டேப்லெட் போட்டப்பதான் நிக்குது. போட்டதுக்கு அப்புறம் திரும்ப பெயினா இருந்தது. அப்புறம் தேர்ஸ்டே போகும்போது ஃபுல் செக்அப் எடுத்தாங்க. அதாவது யூரின் டெஸ்ட், பிளட் டெஸ்ட், ஸ்கேனிங்கு 3மே எடுத்தாங்க. 3 ரிசல்ட்டுமே ஆண்டவர் கிருபையால எல்லாமே நார்மல் தான் வந்துச்சு. வேற எதுவும் இல்லை. தண்ணி நிறைய குடிக்க சொன்னாங்க. தண்ணி குடிக்காதனால தான் பெயினா இருக்கும், வேற ஒன்றும் இல்லைன்னு. இந்த இடத்துல நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறேன். ரிப்போர்ட்ல எல்லாத்துலயும் நார்மல் வந்ததுக்கு. மெயினா 2வது என்னன்னா பிரதர், எனக்கு ஒவ்வொரு டைமும் டெஸ்ட் எடுக்கும்போது டாக்டர் சொன்ன உடனே ஒரு சின்ன பயம் வந்தது, ஐயோ ஸ்டோனா அப்படின்னு. ஆனா அதுக்கப்புறம் ஆண்டவர் எனக்கு ஞாபகப்படுத்தினாரு. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது பிரதர் நமக்கு அடிக்கடி சொல்லுவாங்க மண்டே பிரேயர், இந்த ஜீசஸ் மினிஸ்ட்ரிங்கிற இந்த பிரேயர் வந்து நம்ம பிரதர் வீட்டுல இங்க கத்தார்ல அவங்க இருக்கும்போது பிரதர் வீட்டுல நடக்கும்போது மண்டே பிரேயர் தான் சொல்லி நடப்போம். அந்த மண்டே பிரேயருக்கு முதல் நாள் எனக்கு இதே மாதிரி பயங்கர சிவியர் பெயினா இருந்துச்சு. அப்ப பெயினா இருந்துட்டு நான் முதல் நாள் அன்னைக்கு ஹாஸ்பிட்டல் போய் பார்க்கும்போது ஸ்டோன் இருக்கு, 2 கிட்னிலையும் ஸ்டோன் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. மறுநாள் அதுக்கப்புறம் அன்னைக்கு நைட்டு மண்டே பிரேயருக்கு நான் அன்னைக்கு போயிட்டு வந்தேன். அதோடய மண்டே பிரேயருக்கு போயிட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துட்டு மண்டே பிரேயர் போய் அங்க பிரேயர் பண்ணிட்டு வந்து மறுநாள் திரும்ப வேற ஒரு ஹாஸ்பிட்டல்ல போய் பார்க்கலாம், அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காண்டி போனோம். அடுத்த 24 ஹவர்ஸ்ல ஆண்டவருக்கு வேலை எனக்கு அந்த ஸ்டோனை இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆண்டவர் காமிச்சார். ஒரு பெரிய விட்னஸா நான் பண்ணினேன். உங்களுக்கு கூட ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் பிரதர். அந்த டயத்துல 2018 நினைக்கிறேன். அப்படி ஒரு சாட்சி, அந்த காட்சி ஆண்டவர் எனக்கு அந்த நேரம் ஞாபகப்படுத்தினாரு. அந்த நம்பிக்கையோட நான் இருந்தேன். ஆண்டவர் எனக்கு ஏற்கனவே ஸ்டோன் இருந்தது இல்லைன்னு மாத்தினாரு. அதுவும் 24 ஹவர்ஸ்ல. முதல் நாள் 11:30 மணிக்கு செக்அப் எடுத்தேன். அதே மாதிரி அடுத்த காலையில 11:30 மணிக்கு நான் செக்அப் எடுக்கும் போது எனக்கு ஸ்டோன் இருந்ததுக்கு உண்டான எந்த அறிகுறியுமே இல்லை, எந்த ஒரு இதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிதான் எனக்கு ஆண்டவர் ரிப்போர்ட் கொடுத்தாரு. அப்ப கொடுத்த ஆண்டவர் இப்பயும் எனக்கு சுகத்தை தான் கொடுத்திருப்பாரு. எனக்கு ஸ்டோன் இருக்காதுன்னு சொல்லிதான் என்னோட 3 ரிசல்ட்லுமே நான் அந்த வார்த்தையை அறிக்கையிட்டேன். அப்பா நான் ஏற்கனவே சாட்சி உள்ள பிள்ளைய என்ன நிறுத்துனீங்க, நான் சாட்சி உள்ள பிள்ளைப்பா, இந்த விஷயத்தை குறிச்சே நான் சாட்சி சொல்லியிருக்கேன். திரும்பவும் எனக்கு அந்த இது இருக்காதுப்பா, எனக்கு இருக்காது, டாக்டர் சொன்னதுக்காக நான் எடுக்கிறேன்னு. எனக்கு பிளட் எடுக்கும் போது கூட ஃபர்ஸ்ட் எடுக்கும்போது எனக்கு பிளட்டே வரல. அவங்க குத்துறதுல எனக்கு வலி வந்துருச்சு. தேர்ஸ்டே காலையில ஹாஸ்பிட்டல் போயிட்டு திரும்ப ஈவினிங் நாங்கள் 5:30 தான் வீட்டுக்கே வந்தோம். அந்த அளவுக்கு எனக்கு டைமிங் ஓடி போச்சு அன்னைக்கு. ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் அவ்வளோ டைமிங்க. அப்போ எடுக்கும் போதெல்லாம் இந்த வார்த்தையை அறிக்கிட்டேன், நான் சாட்சி உள்ள பிள்ளைப்பா, ஏற்கனவே இதை குறித்து நான் சாட்சி சொல்லியிருக்கிறேன். எனக்கு 24 ஹவர்ஸ்ல இல்லைனாக்கு நீங்க இப்போ மட்டும் எப்படி எனக்கு வந்திருக்கும், நான் நம்புறேன்ப்பா, எனக்கு எதுவும் இருக்காது. ஆனால் டாக்டருங்க சொன்னனால நான் இந்த டெஸ்ட் எடுத்துக்கிறேன். ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்றீங்க, நீங்க இந்த டெஸ்ட் எடுங்கன்னாங்க, அதனால எடுக்கிறேன்ப்பா. அதே மாதிரி எடுத்து அதுக்கப்புறம் அன்னைக்கு தேர்ஸ்டே நைட்டு ரிசல்ட் வந்துச்சு. மொபைலில் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. எல்லா ரிசல்ட்டுமே நார்மல் தான். அப்புறம் சாட்டர்டே போய் ஹாஸ்பிட்டல் பார்த்து ஆண்டவருக்கு வேலை எல்லாமே உங்களுக்கு நார்மலாக தான் இருக்கு, எந்த ப்ராப்ளமும் இல்லை. தண்ணி நிறைய குடிங்க, பெயின் வந்துச்சுன்னா பெயின் கில்லர் டேப்லெட் எடுத்துக்கோங்கன்னு சொன்னாங்க பிரதர். இந்த இடத்துல ஆண்டவருக்கு கொடி நன்றி சொல்லுறேன். அந்த இடத்துல எனக்கு ஆண்டவர் ஞாபகப்படுத்தி நம்பிக்கையோட அந்த இதை சொல்லிட்டே இருக்கும்போது எந்த அளவுக்கு இதா இருக்குன்னு நான் இன்னும் ஆண்டவரோட அன்பை நான் இன்னும் புரிஞ்சுக்கிட்டேன். இன்னும் என்னோட விட்னஸ் இன்னும் நிறைய சொல்லணும் அப்படின்னு இப்பதான் எனக்கு ஞாபகப்படுத்தினார் ஆண்டவர். கடவுளுக்கு நன்றி. நம்ம என்ன சொல்ல, அவரோட மக்கள் நாம ஒவ்வொரு நாளும் நம்ம வாழ்க்கையில ஒரு அற்புதத்தின் வாழ்க்கையை தான் கடவுள் கொடுத்துட்டு இருக்காங்க. சகோதரி அவ்வளோ பெயினா இருந்து அந்த பெயினான சுச்சுவேஷன்ல அங்கே ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணால் இல்லை எந்த பிரச்சனைகளும் இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை கடவுள் கொடுத்துருக்குறாங்க. சகோதரிக்கு அந்த பெயின்லேருந்து இந்த நாட்டில் ஒரு பெரிய ஒரு விடுதலையை கடவுள் கொடுத்துருக்காங்க. கடவுளுக்கு நன்றி. இந்த அற்புதத்தை சகோதரியின் வாழ்வில் செய்த அந்த கடவுளை கரங்களை தட்டி நாமத்தை மகிமைப்படுத்துவோம். க்ளோரி டு காட். கடவுளுக்கு நன்றி. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் லார்ட் சிஸ்டர். அருள் பிரதர். பிரைஸ் தி லார்ட் பிரதர். நான் அருள் செல்வி பிரதர். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர்.
சிஸ்டர் வந்து மெசேஜ் ஸ்டார்ட் பண்ணும்போது எல்லாரும் நல்லா இருக்கீங்களான்னு கேட்டாங்க. நான் வந்து அப்போ அழுதுட்டு அப்பதான் ஒரு சின்ன பிரச்சனை இருந்துச்சு. அழுதுட்டு கடவுள்ட்ட வேண்டிட்டு அப்படியே ப்ரேயர்ல உட்காந்துருந்தேன். அப்போ கூட சொல்லணும்னு நினைச்சேன், சிஸ்டர் நான் நல்லா இல்ல அப்படின்னு சொல்லணும்னு நினைச்சேன். என்னால சொல்ல முடியல. அதுக்கப்புறமாட்டி சிஸ்டர் வந்து நான் வந்து ரொம்ப நம்பிக்கையா இருந்தேன் கடவுள் மேல. அந்த நம்பிக்கையில வந்து கொஞ்சம் கூட குறைவில்லாம தான் நான் இருந்தேன். அந்த நம்பிக்கை இன்னைக்கு குறைஞ்சதுனால எனக்கு அப்படி ஒரு பலகீனமா இருந்துச்சு. சிஸ்டர் எடுத்த மெசேஜ் வந்து எனக்கு ரொம்ப ஆறுதலா இருந்துச்சு. அ நம்பிக்கையோட இருக்கும்போது கடவுள் நம்மள உற்று நோக்குறாரு அப்படின்ற அந்த வார்த்தைய சொன்னாங்க. அப்புறம் அந்த பவுல் வந்து அவர குணமடையும்போது, அந்த முடக்குவாதமுற்ற பிறவியிலே முடக்குவாதமுற்றவர குணமாக்கும்போது, அ அவர் வந்து அவரோட நம்பிக்கைய உற்று நோக்கி பார்த்து அவருக்கு குணமளிச்சாருன்னு சொன்னாங்க. ஏசப்பாவும் அந்த 4 பேர் சுமந்து வந்து அவங்க நம்பிக்கைய பார்த்து அப்படின்ட்டு சொன்னாங்க. அது எனக்கு ரொம்ப ஆறுதலா இருந்துச்சு. கடவுளே நான் உங்கள வந்து அ ஒரு சின்ன விஷயத்துக்காக நான் என்ன செஞ்சுட்டேன் உங்கள்ட்ட, நம்பிக்கை இழந்து போயிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு நான் கடவுள்ட்ட மன்னிப்பு கேட்டு, இப்போ நான் சமாதானமா இருக்கேன். எனக்கு சந்தோஷமா இருக்கு. பிரைஸ் லார்ட். இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே பிரைஸ் நன்றி. தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். என்ன சொல்ல, நம்ம எப்போ கடவுளை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கும்போது சாத்தான் நமக்கு கொடுக்குற தாட் இந்த ஒரு இதுதான், இல்லை முடியாது, இது பண்ண முடியாது. ஸோ நம்ம இல்லை, என் கடவுள் வரக்கூடிய பார்க்குற பிரச்சனைகளை இல்லை, அதை விட என் கடவுள் பெரியவர் அப்படின்னு நம்ம அவரை ஃபோக்கஸ் பண்ணும்போது எல்லாமே மாறி போகும். இன்னைக்கு இந்த சகோதரி வாழ்க்கையில் ஒரு பயங்கரமான ஒரு போராட்டமான சூழ்நிலை இருந்திருக்கிறாங்க. இறை வார்த்தை அவர்கள் கேட்க கேட்க எப்படி அந்த பாட்டிலில் என்ன சொல்ல, அழுக்கான வாட்டர் இருக்கிற பாட்டிலில் நல்ல தண்ணி போக போக அது எவ்வளவு நல்ல தண்ணியாக மாறுதோ, அதே போல் கடவுளோட வார்த்தை அவங்க உள்ளத்தில் போக போக அவங்களிடமிருந்து அந்த கவலையை கடவுள் மாற்றியிருக்காங்க. கடவுள் மேலுள்ள அந்த விசுவாசத்தை ஆழப்படுத்தியிருக்காங்க. இந்த இடத்துல இந்த அற்புதத்தை இந்த மகளின் வாழ்வில் செய்த கடவுளை கரங்களை தட்டி மகிமைப்படுத்துவோம். Glory to God. கடவுளுக்கு நன்றி. Praise the Lord. Praise the Lord, sister. Praise the Lord, brother. Praise the Lord. Brother. Praise the Lord, sister. யார் சொல்றீங்க? Daisy Clara பேசுறேன். சொல்லுங்க சிஸ்டர். பிரதர், நான் இப்போ இன்னைக்கு வந்துட்டு எங்க வீட்டு பக்கத்துல ஒரு சகோதரர் நமக்கு நம்மளோட ப்ரேயருக்கு ஜீசஸ் ப்ரேயருக்கு வந்திருக்காங்க. அவங்களுக்கு பிரதர் ஹீல் பண்ணிருக்காரு, டயாலிசிஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்ப கிட்னி பிரச்சனை. ஆனா பிரதர் ஆல்ரெடி ப்ரேயர் பண்ணி அவங்க ஹீலிங் ஆயிட்டாங்க. ஆனா டயாலிசிஸ் போயிட்டு இருக்காங்க. அப்போ உங்களுக்கு நேத்து ரொம்ப சிக்னஸ் ஆயிடுச்சு, வீசிங் ட்ரபிள் வந்து நைட்ல. அப்ப அந்த பிரதர் ரொம்ப பயந்துட்டாங்க. அப்ப இன்னும் கொஞ்சம் முன்னாடி ஒரு 8 o'clock போலதான் அவங்க வீட்டுக்கு போயிட்டு அவங்களுக்கு அந்த ரொம்ப பயந்து இருந்தாங்க. அந்த அந்த வீசிங் வந்ததுனால ஒரு மாதிரி ரொம்ப பெயின்ஃபுல்லா அவங்களுக்கு ஆல்ரெடி 10 times அந்த மாதிரி வந்திருக்கு. ஆனா வந்து அப்ப அதுல ரொம்ப பயத்துல இருந்தாலும் இந்த பயன் பண்ணி ப்ரேயர் பண்ணி ஹீலிங் பண்ணிட்டு அப்ப நான் சொன்னேன், இந்த நம்ம ப்ரேயர்ல நீங்க கலையில கொஞ்ச நாள் விட்டுட்டாங்க, அவங்க முடியல, இப்ப ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு, ப்ரேயர்ல கலந்துக்கல, இன்னைக்கு ப்ரேயர்ல கலந்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரதர்ட்ட நான் சொல்லிட்டு வந்தேன். அப்ப நான் இங்க வந்துட்டு ப்ரேயர் ஆரம்பிக்க முன்னாடி நான் ஆண்டவர்ட்ட கொண்டது, ஆண்டவரே அந்த மகன் இன்னைக்கு வந்து ப்ரேயர்ல கலந்துக்குவாங்க, நீங்க அவங்க நம்பிக்கையில ரொம்ப தளர்ந்துட்டாரு, ரொம்ப பயத்திலையும் அவிசுவாசத்திலையும் வார்த்தைகளை பேசினாரு. அப்ப நான் சொன்னேன், அவரோட நம்பிக்கை அதிகமாகிற மாதிரி வார்த்தைகளை நீங்க இன்னைக்கு அவங்களுக்கு வந்து கொடுக்கணும். இந்த இறை செய்தி வந்து அவங்களுக்கு நிச்சயம் அப்படி ஒரு நம்பிக்கையை மிகுதிப்படுத்துற மாதிரி, நான் கொடுத்துட்டேன் என்னுடைய நாமத்தை, ஆனா அது வந்து அவங்க நம்பிக்கை விசுவாசத்தை மிகுதிப்படுத்துற மாதிரி ஒரு செய்தியா எனக்கு இருக்கணும். அந்த அப்படி ஒரு வார்த்தை எனக்கு கிடையாது. அவங்களுக்கு ப்ரேயர்ல இன்னைக்கு ஜாயின் பண்ணி இப்ப லைன்ல இருக்காரு, அவர் ப்ரேயர்ல இருக்காரு அப்படின்னு ப்ரேயர் பண்ண எனக்கு அதே மாதிரியே ராணி சிஸ்டர் வந்து நம்பிக்கையில எப்படி வந்து அவங்க சொன்ன மாதிரி அவரோட எதிர்மறையான வார்த்தைகள் எப்படி பேசாம இருக்கணும், நம்பிக்கையான வார்த்தைகளுக்கு அந்த வார்த்தைக்கு எவ்வளவு வல்லமை உண்டுன்ற அதே விஷயத்த ஆண்டவர் அவங்க மூலமா ராணி சிஸ்டர் மூலமா பேசினாங்க. நிச்சயம் அந்த வார்த்தை அவருடைய விசுவாசத்தை மிகுதிப்படுத்தும் நான் விசுவசிக்கிறேன் பிரதர். தேங்க்யூ ஜீசஸ். இன்னைக்கு ஆண்டவர் இந்த வார்த்தை அந்த பிரதருக்கு கொடுத்ததுக்காக நன்றி. உன் உள்ளத்தின் இயக்கத்தை நான் நிறைவேற்றேன்னு சொல்றாரு. நம்ம என்ன நோக்கத்துக்காக வந்திருக்கிறோமோ இந்த நாட்களில் நீங்கள் சகோதரி கேட்டுக்கொண்டதற்கு ஏற்ற அந்த ஒரு நல்ல ஒரு மன்னாவை இந்த மகனுக்கு அந்த இருக்கிற சூழ்நிலையிலிருந்து வெளிவரதுக்கான ஒரு நம்பிக்கையின் வார்த்தையை சகோதரி மூலமாக கடவுள் அந்த சகோதரி கொடுத்துருக்காங்க. இந்த அற்புதத்தை இந்த நாட்களிலே
என்றும் செய்து கொடுக்கின்ற கடவுளை கரங்களை தட்டுவதற்கு நாமத்தை மகிமைப்படுத்துவோம். க்ளோரி டு காட். கடவுளுக்கு நன்றி. பிரைஸ் த லார்ட். பிரைஸ் த லார்ட் சிஸ்டர். பியூலா சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட் பிரதர். பிரைஸ் த லார்ட் சிஸ்டர். ஆக்சுவலா எனக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பிரதர் ப்ரேயர் பண்ணும்போது அந்த ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்ன்ற ப்ராப்ளம் இருக்குதான்னு கேட்டு நான் ஆமான்னு சொல்லி பைண்ட் பண்ணி ப்ரேயர் பண்ணாங்க. அதுக்கப்புறமா எனக்கு ரொம்ப நாளா அந்த பிரச்சனையே இல்லை, அந்த பெயின் நான் ஃபீல் பண்ணவே இல்லை. அப்புறம் கொஞ்ச நாள் கழிஞ்சு பார்த்தா அந்த பெயின் லைட் அது என்னன்னா மார்னிங் எந்திரிக்கும் போது ரொம்ப ஸ்டிஃப்னஸ், பெயின் வந்து நமக்கு டாலரேட் பண்ணவே முடியாது, அப்படி இருக்கும். பட் டைம் போக போக நமக்கு ஈவினிங் எல்லாம் ஆகும்போது நார்மல் பர்சன் மாதிரி ஆயிரும், எந்த பிரச்சனையும் இருக்காது. கண்டினியூஸா நம்ம பெட்ல படுத்திருக்கும் போது, இப்ப மத்தியானம் தூங்குனா கூட தூங்கி எந்திரிக்கும் போது அந்த பெயின் இருக்கும். ஒரு ஆக்டிவிட்டி இல்லாத ஒரு ஸ்டேஜ் கண்டினியூவா இருக்கும்போது இருக்கும். அது வந்து கொஞ்ச நாள் கழிச்சு எனக்கு பழையபடி ஸ்டார்ட் ஆயிருச்சு. அப்புறம் நான் பிரதருக்கு மெசேஜ் போட்டேன், ஒன்ஸ் ஹீல் ஆன ஒரு விஷயம் திருப்பி வருமா அப்படின்னு கேட்டப்ப பிரதர் சொன்னாங்க, இல்ல அப்படியெல்லாம் வராது, அது வந்து சாத்தான் கொடுக்குற ஒரு ஈவில் தாட், நீங்க அதை பைண்ட் பண்ணி ப்ரேயர் பண்ணிட்டு வார்த்தையை வந்து நம்பிக்கையோட அறிக்கையிடுங்க அப்படின்னாங்க. நான் அதை ரொம்ப ஆழமா நம்பிட்டு எனக்கு வலி தாங்க முடியாட்டி கூட வீட்டுல எல்லாத்துக்குமே தெரியுது நான் ரொம்ப கஷ்டப்படுறேன்னு. ஆனா நான் அந்த இறை வார்த்தையை அறிக்கையிட்டுக்கிட்டு நான் ஹாஸ்பிட்டலுக்கும் வரமாட்டேன். ஏன்னா பிரதர் சொல்லியிருக்காங்க, சூழ்நிலையை பார்க்காதீங்க, வாக்கு தத்தத்துல மட்டும் நீங்க கவனத்தை வைங்கன்றதால அந்த வாக்கு தத்தத்தை நான் முழுசா நம்பிட்டு அறிக்கையிட்டுக்கிட்டே இருந்தேன். ஆனா ஒரு ஸ்டேஜ்ல எங்க வீட்டுல வந்து சொன்னாங்க, டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணாங்க. அப்ப அவங்க சொன்னாங்க, இது வந்து நம்ம சில விஷயங்கள் எல்லாம் கண்டினியூவா இருக்கிறதுனால ப்ராப்பரா எல்லாம் டெஸ்ட் எடுத்து பார்த்தாதான் எதனால பிரச்சனைன்னு சொல்ல முடியும் அப்படின்னு. சோ கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க, ஹாஸ்பிட்டல் போலாம் என்னன்னு பார்க்கலான்னு. நான் போகவே மாட்டேன்னு. எனக்கு வலிக்கும் போது அவங்க தாங்கல. அதனால இப்ப நாளைக்கு அப்ப எனக்கு இது விசுவாச குறைவுபாடுன்னு அப்படின்னு எனக்கு சொல்ல தெரியல. நான் நம்புறேன் எனக்கு சரியாயிருச்சு, நான் நன்றி சொல்றேன். பட் வலி தாங்க முடியல, என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு இப்ப நாளைக்கு நான் ஹாஸ்பிட்டல் போறேன். ஆக்சுவலா நான் போயிட்டு வந்துட்டு சாட்சி சொல்லணும்னு இருக்கேன். இது ஒரு ப்ரேயர் ரிக்வெஸ்டாங்க. நான் எங்க வீட்லயுமே சொல்லிட்டேன், நம்ம நாளைக்கு போறோம். இவங்க நாட்டு மருந்து எல்லாமே பார்த்து வச்சுட்டாங்க. இதுக்கு வந்து இங்கிலீஷ் மருந்து கிடையாது, அங்க போகணும் இங்க போகணும், கேரளா ட்ரிவாண்ட்ரம் போகணும் அப்படின்னு. அப்ப நான் சொல்றேன், டாக்டர் கிட்ட போயிட்டு வந்து டெஸ்ட் எடுத்துட்டு வந்தா எல்லாமே எனக்கு நெகட்டிவ் தான் வரும், எனக்கு எதுவுமே எனக்கு இருக்காது. ஏன்னா உங்களுக்காக நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இப்ப வரைக்குமே நான் கியூர் ஆகும். நாளைக்கு நான் போறேன், டே சிஸ்டர்கிட்ட கூட காலையில சொன்னேன். எனக்கு வந்து முழுமையா விசுவாசம் இருக்கு, நான் நம்பி அறிக்கையிட்டுக்கிட்டு இருக்கேன். பட் ஒரு இதுக்காக என்னன்னா நம்ம இப்பதானே ஸ்டார்டிங்ல வர்றோம். சோ இதுவும் ஒரு இதா எடுத்துக்கலாம், கன்சிடர் பண்ணிக்கலான்னுட்டு நாளைக்கு நான் ஹாஸ்பிட்டல் போறப்ப எல்லா டெஸ்டும் வந்து எனக்கு நெகட்டிவா இருக்கணும். அதுக்காகவும் நான் ஒரு ப்ரேயர் ரிக்வெஸ்ட் வச்சுக்கிறேன். அண்ட் என்னோட ஒருவேளை விசுவாசம் எனக்கு குறைவுனால பயத்தினால இருந்துச்சுன்னா அந்த விசுவாச குறைபாட்டுக்காக நீங்க எனக்கு கொஞ்சம் ப்ரேயர் பண்ணிக்கோங்க பிரதர். கரெக்டாக சிஸ்டர் ப்ரேயர் பண்ணலாம். ப்ரைஸ் லார்ட் சிஸ்டர். ஆக்சுவலி நம்ம மருத்துவரிடம் போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு இதுகள் கிடையாது. நம்ம நம்பிக்கையில் நம்ம பலப்படணும். இறை வார்த்தை சொல்லுது, உன் உள்ளத்தின் ஏக்கங்களை நான் நிறைவேற்றுவேன்னு சொல்லியிருக்கிறார். ஓகே, நீங்கள் கேட்பதற்கு முன்பாகவே அனைத்தையும் பெற்று கொண்டீர்கள் என்று விசுவசிக்க சொல்கிறார் கடவுள். நீங்கள் எதை எதிர்பார்க்குறீங்களோ அதுக்கு நன்றி மட்டும் சொல்லுங்கள், அந்த நம்பிக்கையில் நிலச்சிருங்க. இன்னைக்கு கூட இருக்கிறவங்க அவங்களோட ஒரு திருப்திக்காகவும் இருக்கலாம். நீங்கள் போயிட்டு டெஸ்ட் பண்ணி பாருங்கள். நீங்கள் அறிக்கையிட்டிருக்கீங்க, நான் இதிலிருந்து விடுதலை அடைந்து விட்டேன், இயேசுவின் தழும்புகளினால் நான் விடுதலை பெற்று விட்டேன். இந்த வார்த்தையை நீங்கள் அறிக்கையிடுறீங்க. நம்பிக்கையோடு அறிக்கையிடும்போது இந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் அந்த முழுமையான விடுதலையை கொடுக்க வல்லதாக இருக்குது, கொடுத்துருச்சு. இன்னைக்கு இல்லை, 2025 ஆண்டுகளுக்கு முன்பாகவே அந்த விடுதலையை கடவுள் உங்கள் வாழ்க்கையில் தந்துட்டாங்க. நீங்கள் அதை பிலீவ் பண்ணுறீங்க. அந்த வார்த்தை உண்மையானது, அந்த சுகத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டது உண்மையானது. மேபி அது கொஞ்சம் தாமதமாகலாம். உங்களோட அந்த சோதனைகள் வரும்போது தான் நம்ம நம்பிக்கை என்ன பண்ணுது, பலப்படுத்தப்படுது. நீங்கள் அந்த நம்பிக்கையில் நிலச்சிருங்க. கடவுள் அந்த விடுதலை கொடுத்துட்டாங்க. டெஸ்ட் பண்ணி பாருங்கள். இயேசுவின் நாமத்தினால எல்லாமே உங்களுக்கு நெகட்டிவான ரிசல்ட் தான் வரும். கடவுள் அந்த ரிப்போர்ட்டை நீங்கள் பார்க்க செய்வாங்க. இந்த விடுதலையை தந்துவிட்ட அந்த கடவுளை இந்த நேரத்திலே கரங்களை தட்டி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். சகோதரிக்கு இந்த நோயிலிருந்து முழுமையான விடுதலையை கடவுள் தந்திருக்காங்க. அந்த கடவுளுக்கு இந்த நேரத்திலே அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். க்ளோரி டு காட்.
தேங்க்யூ ஜீசஸ். அப்பா, இந்த சகோதரிக்கு நீங்கள் கொடுத்துருக்கின்ற இந்த மேலான விடுதலைக்காக நன்றி ஆண்டவரே. உங்கள் மேலோட நம்பிக்கையில் நீங்கள் பலப்படுத்தி இருக்கிறீங்க, அதற்காக உங்களுக்கு நன்றி. தேங்க்யூ ஜீசஸ். பிரைஸ் தி லார்ட். டொமினிக் பிரதர், ஜஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க, சகோதரிக்கு அந்த பையத்திலிருந்தும் இந்த இதுலேருந்து விடுதலைக்காக ஜஸ்ட் ப்ரே. பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட் பிரதர். ஓகே, பிரைஸ் லார்ட் சிஸ்டர். இக்னேசியஸ் பிரதர். பிரைஸ் லார்ட் பிரதர். பிரைஸ் லார்ட் பிரதர். பிரைஸ் லார்ட் பிரதர். முதலாவது சாட்சி வந்து இன்றைக்கு எனக்கு இந்த மீட்டிங்கும் வர கிடைச்சதுக்கு. ஏனெண்டா எனக்கு இந்த மீட்டிங் நாள்லாம் டியூட்டி இருக்கும், அதால் வரையலாம் இருந்துச்சு. இன்றைக்கு வந்து எங்களுக்கு வந்து ஃபேமிலி டே, அதால் இன்றைக்கு லீவு. அதால் இந்த மீட்டிங்கும் கிடைச்சதுக்கு கடவுளுக்கு கோடான கோடி நன்றி. ரெண்டாவது வந்து ஜனவரி 30th இன்னொரு கார் ஆக்சிடென்ட் ஒன்று நடந்துச்சு. நான் அந்த ரைட் டர்ன் எடுக்கக்குள்ள ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு. கடவுள் பெரிய ஒரு இது இல்லாமல் ஒரு இதால் ஒரு 2000 கொடுத்து என்ட செய்து இன்சூரன்ஸில் சேவ் பண்ணதுக்கு நன்றி கூறுறேன். அடுத்தது மூன்றாவது வந்து வேலையில் வந்து இந்த டிபார்ட்மெண்ட் மேனேஜர் இருக்கிற மேனேஜரும் என்ன போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க. ஜெனரல் மேனேஜர் உடனே சொல்லியிருந்தார், இக்னேஷியஸை பற்றி மட்டும் இங்கே கதைக்க வரக்கூடாது, அவன் வேலையை பற்றி எனக்கு தெரியும், உங்களுக்கு அவன் பைட் இல்லை, நீங்கள் உங்களோட வேலையை பார்த்து தீரிக்கணும், நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி கதைகளோட இந்த ஆஃபீஸுக்குள்ளே நீங்கள் வரக்கூடாதுன்னு சொல்லி அவரை திரட்டி போட்டார். கடவுளுக்கு கோடான கோடி நன்றி. நாங்கள் வேலையில் நேர்மையாக வேலை செய்தோம்ன்றா கடவுள் ஒரு பக்கத்தால் எங்களை பாதுகாத்து அரவணைச்சி வருகிறார். கடவுளுக்கு கோடான கோடி. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். கடவுளுக்கு நன்றி. உனக்கு எதிராக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காது என்ற வார்த்தையின்படி சகோதரருக்கு எதிராக எழுப்பிய எந்த வார்த்தைகளையும் வாய்க்காத வண்ணம், எந்த ஆயுதமும் அவருக்கு எதிராக வாய்க்காத வண்ணம் கடவுள் இந்த நாட்களில் செயலாற்றி இருக்காங்க. இவருக்கு எதிராக பேசிய நாவுகளை கடவுள் இந்த நாட்கள் அடக்கி இருக்காங்க. யாரும் இவருக்கு எதிராக எழுந்து நிற்க முடியாதவன இந்த நாட்களில் வல்லமையாய் ஒரு அற்புதத்தை செய்த கடவுள் இந்த நேரத்தில் கரங்களை தட்டி ஒரு நாமத்தை மகிமைப்படுத்தும். அதே போல் இந்த ஆக்சிடென்ட்னால எந்த பாதிப்பும் அந்த சகோதரருக்கு ஏற்படாத வண்ணம் அவருடைய தூதர்களை அனுப்பி காவல் காத்திருக்காங்க. க்ளோரி டு காட். கடவுளுக்கு நன்றி. இந்த அற்புதத்தை இன்றும் ஒவ்வொரு நிமிடமும் நம் வாழ்வில் செய்கிற அந்த கடவுளை கரங்களை தட்டியோட நாமத்தை மகிமைப்படுத்துவோம். க்ளோரி டு காட். கடவுளுக்கு நன்றி. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட் பிரதர். மனோஜ் குமார் பிரதர். பிரதர் பிரைஸ் லார்ட் பிரதர். சிஸ்டர் பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். நான் அவங்களுடைய மிஸ்ஸஸ் பேசுறேன். என்னுடைய பேர் வந்து அனிதா மேரிங்க. எனக்கு வந்து திருமணமாகி 4 வருஷம் ஆச்சுங்க. இது 5வது வருஷம் ஸ்டார்ட் ஆகுது. குழந்தை பாக்கியம் இல்லை. அப்போ நான் ப்ரேயர் பண்ணுவேன். அப்போ சில வந்து சோர்ந்து போயிடுவேன். நமக்கு 4 வருஷம் ஆச்சு, நம்ம கூட இருக்கிறவங்க கூட பிறந்தவங்களுக்கு எல்லாத்துக்கும் குழந்தை செல்வ கடவுள் கொடுத்துருக்காரு, நம்மளுக்கு மட்டும் ஏன் காலதாமதம் பண்றாருன்னு தெரியல, நம்ம எந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணிருக்கோம் நானே புலம்பிக்குவேன். நானும் எங்க வீட்டுக்காரும் டிஸ்கஷன் பண்ணுவோம், நம்ம யாருக்கு எந்த இதுவும் பண்ணல, ஏன் நமக்கு இதுல மட்டும் ஸ்ட்ரகிள் ஆகுதுன்னு சொல்லி ப்ரேயர் பண்ண செக்கப்புக்கு போகும்போது எங்க வீட்டுக்காருக்கு மட்டும் ஒரு சின்ன கவுண்டிங் ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அப்ப நான் மனசு ரொம்ப உடஞ்சு போயிட்டேன். அப்போ என்னடா மெயின் சுவிட்சே இப்படி ஆஃப்ல இருக்கும்போது நம்ம என்ன பண்ண முடியும் கடவுளே அப்படிங்கும்போது எனக்கு ஆபிரகாம் சாரோடைய வசனம் எனக்கு அப்பப்போ மைண்ட்ல வந்துட்டு போகும். அது பெருசா நான் திங்க் பண்ண மாட்டேன். ஏன்னா மறுபடியும் சோர்வு தான் எனக்குள்ளார வந்துகிட்டே இருக்கும். அப்ப நம்ம ஸ்டெல்லா சிஸ்டர்ட்டையும் ஜோசப் பிரதர்ட்டையும் சொல்லி நாங்க ப்ரேயர் பண்ணோம். அப்ப அவங்க வந்து கடவுளுடைய வார்த்தையை அறிக்கை இடுங்க, நீங்க வந்து கோடி கணக்கில் நீங்க செலவு பண்ணி ட்ரீட்மெண்ட்டுக்கு போனாலுமே உங்களுக்கு குழந்தை கிடைக்காது. கடவுளுடைய திட்டம் உங்களுக்கு குழந்தை எப்ப கிடைக்கும்னு அவர் திட்டம் வச்சிருக்கிறாரோ அப்பதான் உங்களுக்கு கிடைக்கும். நீங்க கடவுளுடைய வார்த்தையை நீங்க அறிக்கையிட எப்ப ஆரம்பிக்கிறீங்களோ அப்பதான் நீங்க கன்சீவ் ஆவீங்க. நீங்க செக்கப்புக்கு போறதெல்லாம் ஸ்டாப் பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு நம்பிக்கையான வார்த்தையினால எங்க கிட்ட பேசினாங்க. அப்ப எனக்கு கடவுளுடைய வார்த்தையை நாங்க அறிக்கையிட ஆரம்பிச்சோம். அவங்க வந்து குழந்தை பாக்கியத்துக்குள்ள ப்ரேயர் வந்து எங்களுக்கு அனுப்புனாங்க. அதை எங்க வீட்டுக்காரும் நானும் டெய்லி அதை ப்ரேயர் பண்ணிட்டே இருப்போம். அந்த வார்த்தை அடிக்கடி ஜெபிக்க இப்ப எனக்குள்ள என்னன்னா அந்த நம்ம குழந்தை இல்லையே அப்படிங்கிற ஒரு ஏக்கம், அந்த கவலை எனக்கு இப்ப நினைச்சு பார்த்தபடி வர்றதில்ல. கடவுள் கொடுப்பாரு. ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் கற்பம் செத்து போச்சு 100வது வயசுல, அப்ப கொடுத்தாங்க கடவுள். அப்ப நமக்கு கொடுக்கறதுக்கு அவர் வல்லவரா இருக்கிறாரு, கண்டிப்பா கொடுப்பாரு அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு
ஆணி வேறா இருக்குது. அப்ப இந்த நம்பிக்கையோட நான் இருக்கும்போது இன்னைக்கு நான் டியூட்டிக்கு போகும்போது திடீர்னு தாத்தா மாதிரி ஒரு புள்ள எனக்கு ஃபோன் பண்ணி நீங்க ஐவி போனா என்ன அப்படின்னு சொல்லி டபக்குன்னு என் மைண்டை வந்து அப்செட் பண்ணி விட்டுருச்சு. அப்ப நான் இல்ல இது பிசாசு பண்ற வேலை, நம்ம எவ்வளவு நம்பிக்கையா இருக்கிறோம், நம்ம நம்பிக்கையை செதறு போக வைக்கிறதுக்காக வேண்டி இந்த பிள்ளைங்க மூலியமா பிசாசு நம்மள பேசுறான், அதுக்கு நம்ம காது கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அது கடவுள் பார்த்துக்குவாருப்பா, நான் ஜெபத்துல வச்சிருக்கிறோம், கடவுள் எங்களுக்கு கொடுப்பாரு, நாங்க மெடிக்கல் ஃபீல்டுக்கு போறது இல்லைன்னு முடிவு பண்ணிட்டோம், நீயும் ப்ரேயர் பண்ணுன்னு சொல்லி ஒரே வாரத்துல முடிச்சிட்டேன். அப்புறம் இன்னைக்கு ப்ரேயர் பண்ணும்போது ஆராதனை பண்ணாங்க ஆவியானவருடைய வருகைக்காக. அப்ப அந்த ஆவியானுடைய வருகைக்காக நான் ப்ரேயர் பண்ண நானும் சேர்ந்து ப்ரேயர் பண்ணேன். அப்ப கடவுளுடைய தொடுதலை நான் உணர்ந்தேன். அப்படியே மெய் சிலிர்ச்சிச்சு. அந்த சிஸ்டர் பாட பாட நானும் சேர்ந்து, எனக்கு அந்த பாட்டு புக்கு என்னமே தெரியாது, நானும் சேர்ந்து பாடல் எனக்கு வந்துச்சு. அது கடவுளுக்கு ரொம்ப கோடி கோடி நன்றிங்க. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கடவுளுக்கு நன்றி. கடவுள் பெரியவர். கடவுள் 2025 ஆண்டுகளுக்கு முன்பாக என்ன அற்புதங்கள் செய்தாரோ, என்ன அதிசயங்கள் செய்தாரோ, அதே அற்புதங்கள், அதே அதிசயங்கள் இன்றும் இந்த நிமிடமும் நம்ம ஒவ்வொரு வாழ்க்கையிலும் செய்துட்ருக்கிறார். இன்னைக்கு சகோதரி சொன்ன அந்த சாட்சி, 4 வருடமாக குழந்தை இல்லை, ஒரு டிப்ரெஷனில் இருந்த சுச்சுவேஷனில் இறை வார்த்தை அவர்களுக்குள்ளாக செலுத்தப்பட்ட போது அந்த வார்த்தை அவர்களுக்குள்ள ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தியிருக்குது. ஆபிரகாமுக்கு செய்த கடவுள் என் வாழ்க்கையில், என்னோட குடும்பத்தில் இந்த நாட்கள் அவர் இந்த ஒரு குழந்தை செல்வத்தை தர வல்லவராக இருக்கிறார். 125 வயதில் ஆபிரகாமுக்கு குழந்தை பேற்றி கொடுத்த கடவுள் என் வாழ்க்கையில் 100 வயதில் ஆபிரகாமுக்கு குழந்தை கொடுத்த கடவுள் இன்று என் வாழ்க்கையில் கடவுள் அந்த குழந்தையை கொடுக்க வல்லவராக இருக்கிறாருன்னு அந்த நம்பிக்கையில் பலப்படுத்தியிருக்காங்க. இந்த அற்புதத்தை செய்து இன்றும் நம் வாழ்க்கையில் செய்த அந்த கடவுளை கரங்களை தட்டுவத நாமத்தை மகிமைப்படுத்துவோம். க்ளோரி டு காட். கடவுளுக்கு நன்றி. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். ஓகே, வேற யாராச்சும் சாட்சி பெற விரும்புகிறவங்க இந்த நேரத்தில் ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். இல்லைன்னா ஜோஸ் பிரதர் மரிய செல்வின்னு ஒருத்தவங்க வந்துட்டு ஹேண்ட் ரைஸ் பண்ண தெரியாம சாட்சி சொல்றதுக்கு இருக்காங்க பிரதர், கொஞ்சம் மரிய செல்வி சிஸ்டர் லைன்ல இருக்கீங்களா? இல்லையே சிஸ்டர், மரிய செல்வின்றவங்க யாரும் லைன்ல. எனக்கு போன் பண்ணி பேசினாங்க, நான் சாட்சி சொல்லணும், கை உயர்த்த தெரியல அப்படின்னு. வேற எதுவும் பேர்ல ஜாயின் பண்ணிருக்காங்களான்னு தெரியலையே. நான் கேக்குறேன் கவிதா. சரி, அடுத்தது கேள்வி. ஓகே ஓகே, சாட்சி வேற யாரும் சொல்ல இருக்கிறவங்க இந்த நேரத்தில் சாட்சி சொல்லலாம். இல்லை அப்படின்னு சொன்னா ப்ரேயர் ரிக்வெஸ்ட் இருக்குங்க, ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, சகோதரங்களுக்காக ப்ரேயர் பண்ணுவாங்க. பிரைஸ் லார்ட். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இப்போ நம்ம ஜெப வழிபாட்டுக்கு கடந்து வந்திருக்கிறோம். இங்கே இருக்கிறவங்களுக்கு ஒரு ஹீலிங் பரிந்துரை ஜெபம்